ஊற்றியாச்சுல. வெண்டைக்காய் காரக்குழம்புக்கு தேவையான பொருட்கள்: 1/4 கிலோ வெண்டைக்காய், 1 ஸ்பூன் எண்ணெய், வெண்டைக்காய் போட்டு வெறும் வெண்டைக்காய், செக்கு நல்லெண்ணெய் வாங்கி வச்சுக்கோங்க. முதல்ல வெண்டைக்காவை வதக்கி வச்சுக்கணும். கொஞ்சமாக உப்பு, வெண்டைக்காவுக்கு தேவையான உப்பு மட்டும் கொஞ்சமாக போட்டு வெண்டைக்காவை எண்ணெயிலே நல்லா வதக்கி வச்சுக்கோங்க. நான்ஸ்டிக்கு வாங்கினா கடாயினா இந்த மாதிரி ஸ்பூனு, இல்லைன்னா உட்டன் ஸ்பூன் போட்டுக்கோங்க, மரக்கரண்டி. அதுதான் நல்லது. நான்ஸ்டிக்கே தேவையில்லை, ஆனால் எப்போயும் ஆத்திர அவசரத்துக்கு யூஸ் பண்ணோம்னா இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ தேவையான பொருட்கள்: தக்காளி, ஒரு கரண்டி எண்ணெய் ஊற்றுறோமா, நல்லெண்ணெய், ஒரு கரண்டி எண்ணெய், செக்கு நல்லெண்ணெய். எண்ணெய் சூடானதுக்கப்புறம் கடுகு, வெந்தயம் கொஞ்சம், எல்லாம் ஒரு 1/4 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. சீரகம் கொஞ்சம், இதெல்லாம் பொரியட்டும். கடைசம் பொரியணும். பெருங்காயம் கொஞ்சம் இதெல்லாம் பொரிஞ்சதுக்கப்புறம் பெருங்காயத்தை போடுங்க, இல்லைன்னா தீஞ்சிடும். அதையே போட்டுருங்க. இதெல்லாம் பொரிஞ்சிச்சு, பொரிஞ்சு வந்துச்சு. நல்லா இப்போ பெருங்காயம் போட்டப்போ கருவேப்பிலை போடுங்க. நல்லா பொரிஞ்சிச்சு. நல்லா கருவேப்பிலை கொஞ்சம், பூண்டு இடித்து வச்சுருக்கேன், ஒரு பூண்டு, அதையும் போட்டுக்கலாம். வெங்காயமும் நல்லா கோல்டன் ப்ரௌனாக வச்சுக்கோங்க. முருங்கைக்காய் ஒன்று வச்சுருக்கு, அதையும் போட்டுக்கோங்க. தேவைன்னா போட்டுக்கோங்க, இல்லைன்னா எவ்வளோக்குள்ள காய் போட்டு குழம்பெல்லாம் சாப்பிட்றோமோ நல்லதுதான். தேவையான காய்கறிகள் அன்னைக்கு நம்ம சாப்பாடுலேயே சேர்த்துருக்கோம். தக்காளி 4 தக்காளி ரசம் வச்சுருக்கேன், அதை போட்டு நல்லா வளர்க்கணும். தேவையான அளவு குழம்பு அளவுக்கு தகுந்த மாதிரி போட கற்றுக்கணும். அது ஒரு 2-3 வாட்டி இது கொஞ்சம் கம்மியாக வரும், கூட வரும், அப்புறம் அப்படியே சலசம் வரும். இது வந்து சாம்பார் பொடி. நல்லா வதங்கும்போது நான் வந்து சாம்பார் பொடி தனியாக அரைச்சி வச்சுருக்கேன், குழம்பு மிளகாய் வேறு இது கறிக்கு தனியாக அரைச்சி வச்சுருக்கோம். அதனால் இது ஒரு ஸ்பூனு, அது ஒரு ஸ்பூனு காரக்குழம்பு போடலாம். சாம்பார் பொடி ஒரு ஸ்பூனு, மிளகாய் காஞ்ச மிளகா, தனியாக சீரகம், மிளகு, சோம்பு, மஞ்சள் போட்டு அரைச்சி தனியாக வச்சுருப்போம். அந்த இது பொடி ஒரு ஸ்பூனு, சாம்பார் பொடி வச்சுக்குவோம். இப்போ தேவையான அளவு தண்ணி, எல்லாம் வதங்கினதுக்கப்புறம் தேவையான அளவு தண்ணி. குழம்பு
தேவையான உங்களுக்கு எவ்வளோ குழம்பு வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி ஊற்றிடுங்க. கொஞ்சமாக மஞ்சள்தூள், தேவையான புளியை வந்து கரைச்சி தனியாக எடுத்து வச்சிடணும். இதெல்லாம் காயெல்லாம் வெட்டி குழம்பு இறக்குற பருவத்தில் தான் கொஞ்சம் 5 நிமிஷத்துக்கு முன்னாடி தான் புளியை ஊற்றணும். குழம்பு வந்து நல்லா கொதிச்சு முருங்கைக்காலம் கொஞ்சம் நேரம் வேகணும். முருங்கைக்காலம் நல்லா வந்துருச்சு. இப்போ வந்து வெண்டைக்காய் வந்து வதக்கி வச்சுருக்கனால அது ஒரு 5 நிமிஷம் இருந்தால் முருங்கைக்காய் நல்லா 10 நிமிஷம் வேணும். குழம்பு நல்லா 10 நிமிஷம் கொதிச்சதுக்கப்புறம் வெண்டைக்காவை போட்டு அது கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் கொதிக்கணும். கொஞ்சமாக தண்ணி வேணும்னா கொஞ்சம் ஊற்றணும். குழம்பு நல்லா வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் தான் புளியை ஊற்றணும். புளியை கரைச்சி வச்சுருவோம். ஒரு டம்ளர் வரும் ஊற்றணும். அது ஊற்றணும். அது ஊற்றணும். குழம்பு நல்லா கொஞ்ச நேரம் ஒரு 2 நிமிஷம் குடிச்சா போதும். வெந்தயப்பொடி, அப்படியே சுட சுட சோறு, வெண்டைக்காய் காரக்குழம்பு, இது வெந்தயப்பொடி தூள் பண்ணி வச்சுக்கிடணும். கொஞ்சம் காரக்குழம்புக்கு மட்டும் வெந்தயப்பொடி போட்டுக்கலாம். காரக்குழம்பு ரசத்துக்கு மட்டும் வெந்தயப்பொடி நல்லாயிருக்கும். சுட சுட சாப்பாடு வச்சு அப்படியே இந்த வெண்டைக்காவெல்லாம் அழிச்சு குழம்பு கொஞ்சமாக கொத்தமல்லி கருவேப்பிலை சுட சாப்பாடு வச்சு அப்படி சாப்பிட்டோம்னா அப்படி இருக்கும் குழம்பு. புளிக்குழம்பு, விருதுநகர் மாவட்டம் புளிக்குழம்பு. சாப்பிட்றீங்களா? அப்படியே கூட சாப்பிடலாம்.